பினராயி விஜயன் தோழர் மாதிரியோ அல்லது தோழர் MK ஸ்டாலின் மாதிரியோ இந்த முதலமைச்சர்களா இவங்கெல்லாம் ஓவரா ஜனநாயகத்தை பாக்குறாங்க. ஆளுநர் உரையே இல்லாத சட்டமன்றங்கள் நடத்துறாங்க அவங்க. ஏன் வாச்சா என்ன போயிடும்? நாங்க தான் ஏற்கனவே கொடுத்தாச்சே. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து நீங்க வாசிச்சு அதுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லுங்க, மாத்திக்கிறோன்றதுக்கு தானே உரையை தயாரிச்சு முதல்ல கொடுக்கறது. எங்க ஊருக்குன்னு ஒரு மரபு இருக்குல்ல. எங்க ஊர்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் தொடக்கத்துல பாடுவோம். இந்த இடம் அந்த இடம் எந்த இடமா இருந்தாலும் என் ஊருக்குள்ள நாங்க முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணம் தான், செயல் திட்டம் தான் அந்த அறிக்கை. அதுல நீங்க கருத்து கேட்கலாமே ஒழிய நீங்க இது பண்ண அது பண்ணலாம் சொல்ல முடியாது. வேறமா போய் ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், என் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அவமரியாதைனா நான் அதை கேட்பேனாவது கேட்கிறாரே அன்புமணி ராமதாஸ். நம்ம எடப்பாடியார் பெருந்தலைவர் ஏன் கேட்கல? வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடுனாலே சும்மா அதிருங்க. அதுவும் தமிழ்நாடு சட்டமன்றத்துல காவியெல்லாம் கதறணும், பதறணும், சதறி ஓடணும். அப்படி அடிக்கடி ஓடுற ஒரு பீஸ் இருக்காருன்னா சட்டப்பேரவைக்கு வந்தாலே பின்னங்கால் பெடரில் அடிக்க தெரிச்சு ஓடுவார்னா அவர் யாருன்னா RSS ரவி. அதாங்க நம்ம ஆளுநர் ரவி. அவருக்கு சட்டப்பேரவே அலர்ஜி. ஏன்னா அவர் அடிச்சு ஓட விடுறதுல சட்டப்பேரவையில் ட்ரைனிங் எடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்குங்க அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள். தான் மாநிலத்திற்கான உரிமை குரலை விட்டே கொடுக்காம ஓட விடுறது அங்க இருக்கிற அத்தனை தோழர்களும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த முறையும் அதே தான். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. மரபுப்படி நாகரீகத்தோடு ஜனநாயக பண்போடு இவரை மரியாதையை போய் அழைச்சிட்டு வந்து இவரை மரபுப்படி பரேடெல்லாம் வச்சு இவரை அழைச்சிட்டு வந்து சபாநாயகர் போய் இவரை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு வாசிக்க சொன்னா 2 நிமிஷம் கூட வாசிக்காம அசிங்கப்பட்டு ஓடி இருக்காரு. பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி இருக்கிறாரு, தெரிச்சு ஓடி இருக்கிறாரு. அப்புறம் போய் அங்கிட்டு பிரஸ் மீட் எல்லாம் நடத்திருக்காரு. எதுக்கு இந்த அசிங்க அவமானம்? கொடுக்குற மரியாதையை காப்பாத்திக்கணும்ல. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, பினராயி விஜயன் தோழர் மாதிரியோ அல்லது தோழர் MK ஸ்டாலின் மாதிரியோ இந்த முதலமைச்சர்களா இவங்கெல்லாம் ஓவரா ஜனநாயகத்தை பாக்குறாங்க. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாதுங்க. இந்த கும்பலுக்கு ஜனநாயகத்துக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதே. இதுங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சோம்னா அது அப்படிதான் செஞ்சுட்டு போவோம். இது எப்படி தெரியுமா? எனக்கு பக்கத்து மாநில தெலுங்கானா மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அன்னைக்கு ஆளுநரா இன்னைக்கு ஆளுநரா இருக்கிறது தமிழிசேகா. அந்த ஏரியா பக்கமே போயிருக்க மாட்டாங்களே. அக்கா பாண்டிச்சேரியிலே குடியிருப்பாங்களே. ஏன் தெரியுமா? அந்த ஏரியாக்குள்ள போனாலே பெரும் தொந்தரவும் பெரும் அசம்பாவிதமும் நடந்து போயிருது. எப்படின்னு கேக்குறீங்களா? அக்காவை சட்டமன்றத்துக்கே கூப்பிடுறது கிடையாது. நீங்கெல்லாம் வாசிச்சதெல்லாம் இருக்கட்டும், நாங்களே எங்க நாட்டை பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆளுநர் உரையே இல்லாத சட்டமன்றங்கள் நடத்துறாங்க அவங்க. இந்த கும்பலுக்கெல்லாம் அப்படி அசிங்கப்படுத்தினாதான் சரியா வரும் போல இருக்கு. நம்ம ஜனநாயகம் பாக்குறோம்ல. போன வாரம் அங்க கேரளாவில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அதற்கு ஆளுநர் உரை வாசிக்கணும். முகமது ஆரிஃப் கான அங்க ஆளுநர். அவர் என்ன பண்ணாரு? 4 நிமிஷம் வாசிக்கிறாரு. முன்னுரையும் முடிவுரையும் வாசிச்சுட்டு அவர் மட்டும் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. நாங்க அதே மாதிரி இங்க ஆளுநர் 2 நிமிஷத்துக்கு வாசிச்சுட்டு கிளம்புறாரு. போன முறை என்ன நடந்துச்சு? சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இவரை கூப்பிட்டு மதிச்சு நீங்க பேசுங்க. இவர் என்ன பண்ணாரு? எனக்கெல்லாம் இவங்க பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். யாருங்க அது? சவார்கரா அல்லது கோல்வார்கரா? இந்த கும்பல் பேரை சொல்றதுக்கு அசிங்கப்படலாம். பெரியார் பேரை சொல்ல மாட்டேன், அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன், காமராஜர் பேரை சொல்ல மாட்டேன், கலைஞர் பேரை சொல்ல மாட்டேன். இந்த 4 பேரும் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை அப்படியே கரம் பிடிச்சு தூக்கிட்டு வந்தவங்க. அந்த அந்த முனை விட்டு போகாம, அந்த தொடர்பு சங்கிலி அருந்து போகாம சமூக நீதி இழுத்துட்டு வந்தவங்க. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னா ஒடையன் பத்தி விட்டோம். 8 நிமிஷத்துல போன ஆண்டு 8 நிமிஷத்துல ஆளுநர் உரை சபையில ஏற்கப்பட மாட்டாது, அவை குறிப்பிலிருந்து நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்னு ஆளுநர் உரையை நீக்கி விட்டோம். அதுவே பெரிய அசிங்கம். வந்த இடத்துல அசிங்கப்பட்டு ஓடினாருன்னு வச்சுக்கோங்களேன். போன முறை என்ன பண்ணாரு? இங்க தேசிய கீதம் நாட்டுப்பண் பாடுறதுக்கு முன்னாடியே ஓடுறாரு. நாட்டுப்பண் நாட்டுப்பாடல் பாடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஓடுறாரு. இந்த முறையும் அப்படிதான் பண்ணியிருக்கிறார். இந்த முறை என்ன பண்ணியிருக்காரு? ஆளுநர் வந்திருக்காரு. நாமளும் முறைப்படி மரபுப்படி அரச மரியாதையோடு அவரை கூட்டிட்டு வர்றோம். வாசிக்க சொன்னோடனே கையில அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு தமிழ்ல ஆரம்பிக்கிறாரு. அவை தலைவர் அவர்களே நல்லா தான் இருக்காரு. மோடி அளவுக்கு மோசமா பேசல.
அந்த அளவுக்கு பரவாயில்ல, கற்றுக்கிட்டாரு போல இருக்கு. நல்லா தான் தமிழில் நல்லா உச்சரிச்சார், தனியாக பேசினார். வந்து தமிழில் கொஞ்சம் தொடங்கிட்டு அப்படியே வாசிக்க போனவர் டப்பன் நிப்பாட்டி முடிச்சுட்டு இந்த இதை வந்து நீங்கள் வாசிங்கன்ட்டார். ஏன் வாச்சா என்ன போயிடும்? நாங்கள் தான் ஏற்கனவே கொடுத்தாச்சே. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வாசித்து அதில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லுங்கள், மாற்றிக்கிறோன்றதுக்கு தானே உரையை தயாரித்து முதலே கொடுக்குறது. அப்போ உங்களுக்கு பிடிக்கலைன்றதை அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி இதில் எனக்கு ஏற்பில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்ல போது அரசு. இதுதானே மரபு. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரை வாசிக்கிறதா இருந்தாலும் இங்கே ஆளுநர் உரை வாசிக்கிறதா இருந்தாலும் 2 பேருக்கு தயாரித்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. அவங்க அதில் ஏதாவது மாற்று இருந்தால் சொல்லுவாங்க, அல்லது இன்னும் டெவலப் பண்ணணும்னா அதை சொல்லுவாங்க. சில சந்தேகம் இருந்தால் அதை கேட்பாங்க, அதை கேட்டு சரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகு தான் அந்த பிரிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து தான் அதை அடித்து பிரிண்ட் அவுட் பண்ணி எல்லா மெம்பர்களுக்கும் கொடுப்பாங்க. இதுதான் வழக்கமாக இருக்கிற முறை. நம்ம ஆளுநர் RSS ரவிக்கும் கொடுத்தாச்சு, அவர் பார்த்து கையெழுத்து போட்டும் கொடுத்துட்டாரு. அப்புறம் அதுக்கு இங்கே வந்து உருட்டணும். இங்கே வந்து என்ன உருட்டுறா தெரியுமா? நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் தேசிய கீதம் பாடலை, எனக்கு நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்றாரு. யோ, எங்கள் ஊருக்குன்னு ஒரு மரபு இருக்குல்ல, எங்கள் ஊரில் தமிழ் தாய் வாழ்த்து தான் தொடக்கத்தில் பாடுவோம். இது எந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த இடம் அந்த இடம் அரசு நிகழ்வு அப்படி கிடையாது. இந்த இடம் அந்த இடம் எந்த இடமா இருந்தாலும் என் ஊருக்குள்ள நாங்கள் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம், அடுத்து தான் முடியும் போது நாட்டுப்பெண். இது எங்கள் மரபு, இதுதான் நாங்கள் கற்றுக்கொண்டது. அப்போ தொடக்கத்தில் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். அது ஸ்கூலு காலேஜ் எந்த இடத்துக்கு போனாலும் அதான் நிகழ்வு. இதை வந்து மாத்துறாரு அவர். நீங்கள் முதல்லையே ஒரு தடவை நாட்டுப்பெண் போடுங்க, அப்புறம் கடைசியில் ஒரு தடவை போடுங்க. அதை நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? வந்தமா வாச்சோமா கிளம்புனமான்ல இருக்கணும். உங்களை யாரு அதிகாரம் கொடுத்தது? இந்த திருத்தத்தெல்லாம் சொல்கிற அதிகாரம். நாட்டுப்பெண்ணை நம்ம கடைசியில் தானே போடுவோம். ஆனால் இந்த பீஸ் முதல்ல போட சொல்லுது. அப்படி போடலன்னா நீங்களாம் தேசபக்தியே இல்லாதவர்கள். உங்கள் தேசபக்தி தான் ஊரறிஞ்ச தேசபக்தி தானே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இஸ்லாமியர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒன்றுக்கு பெஞ்சு மூத்திரத்தை குடிக்க சொல்லுவீங்க, பிறப்புறுப்பில் கங்கு எடுத்து போடுவீங்க. இஸ்லாமியர் ஒருத்தரை ஜெய் ஸ்ரீராம் சொல்கிற கேவலமான சங்கிங்க. உங்கள் மரபை விட எங்கள் மரபு நேர்மையாகவும் சமூக நீதியோடும் செம்மாந்தும் இருக்கிற மரபு. அதில் இன்னொன்று சொல்கிறாரு, இந்த அறிக்கையில் வர்ற பல இடங்கள் எனக்கு ஏற்புடையதா இல்லை. இதைத்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கையில் கொடுத்தாச்சு இல்லை, எழுத்துக்குட்டி வாச்சிருந்தா கூட 2 நாளில் வாச்சிருக்கலாம்ல அறிக்கையை. அந்த அறிக்கையை ஒத்திட்டு வந்து இங்கே சொல்கிறாரு, கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து விட்ட பிறகு எனக்கு அதில் பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. என்னத்துக்கு? உங்களை ஏற்றுக்கிறது இல்லை எங்கள் வேலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணம் தான், செயல் திட்டம் தான் அந்த அறிக்கை. அதில் நீங்கள் வந்து கருத்து கேட்கலாமே ஒழிய நீங்கள் இது பண்ண அது பண்ணலாம் சொல்ல முடியாது. வேறமாக போய் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். வந்ததுக்கு கொடுத்த மரியாதைக்கு முழுசாக வச்சுட்டு போயிருந்துக்கலாம். 2 நிமிஷம் வாச்சிட்டு இம்புட்டுக்காக பேசிட்டு போயிருக்கிறாரு. அதுவும் இந்த முறையும் இவர் போகிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் போடுறது. ஏன்னா அப்பாவும் வாசிக்கிறார், சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவர் அப்பாவும் வாசிக்கிறார். ஒட்டுமொத்த அறிக்கையும் தமிழ் ஸ்கிரிப்டை அவர் வாசிக்கிறார். அவர் வாசிச்சு முடிக்க முள்ளையும் தெரிச்சு ஓடுறாருங்க, நிற்க மாட்டேன்றாரு. அப்புறம் வெளியே போயிட்டு தேசிய கீதம் போடலன்னு. தேசிய கீதம் போகிறதுக்கு முன்னாடி தான் தெரிச்சு ஓடுனீங்களே. தேசிய கீதம் போட்ட பிறகு போயிருந்தா உங்களுக்கு தானே மரியாதை. ஆனால் அந்த மரியாதை கெடுத்துக்கிட்டது யாரும்? நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு எங்கள் மேலே பழி சொன்னால் அது அப்பாவும் ஐயா மேலே பழி சொல்கிறார். அப்பாவும் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நிறையா விட்டுட்டாரு, ஒரு மாதிரி பேசிட்டாரு, அதனால தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு பத்திரிகையாளரை பார்த்து உருட்டி விட்டுருக்காரு. நான் என்ன கேட்குறேன், அப்படி என்ன கேட்டாருன்னு சொல்லு, நீ வெளியே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன கேட்டார்? ஏன் சாமி வாசிக்கதான் உங்களால் முடியலை, நாங்கள் 2 வெள்ளத்தில் சிக்கிவிட்டோம், எங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நீங்கள் ₹1 கூட கொடுக்கல, உங்கள் ஜி தான் 56 இன்ச் மோடி, பிரைம் மினிஸ்டர் கேர்னு PM கேர் ஃபண்டுன்னு கணக்கிலேயே வராத, மக்கள்கிட்ட கணக்கே தெரியாத ஒரு பெரிய ஃபண்டை லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காருல, அதில் ஒரு 50,000 வாங்கி கொடுத்தா எங்கள் மக்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அசிங்கப்படுத்தினாரு. இதுக்கு வெக்கப்பட்டா நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கள் மாநிலத்தின் உரிமையை நான் கேட்கிறேன் ஆளுநராக, எங்கள் மக்களுக்கான ஃபண்டை உடனே கொடுங்கன்னு கேட்டிருந்தா நீங்கள் ஒரு மனுஷன், நாங்கள் கொண்டாடி விட்டுருப்போம். ஆனால் நீங்கள் அப்படி கேட்கலையே. நீங்கள் உட்காந்து உருட்டிகிட்டுல இருந்தீங்க. மாநில அரசுடைய அந்த செயல் திட்டங்களை எல்லாம் நொறுக்கி இந்த பக்கம் தள்ளிட்டு அதை மறைக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி லைட் போட்டு காட்டுக்கிறதுக்கும் எல்லா வேலையும் பார்த்தீங்களே. நீங்கள் எங்கள் மாநிலத்துக்காக செஞ்சீங்க. அப்புறம் அவர் அடுத்து வந்து அப்பாவை நறுக்குன்னு சங்கில மிதிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாரு. அது உங்கள் மனசை சுற்றுக்கும். அதுக்கு நானே வருத்தப்படுறேன். அது உங்கள் மனசை காயப்படுத்தியிருக்கோம், அது உங்களை சுக்காக உடைச்சிருக்கோம், அது உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கோம். நைட்டு கூட தூக்கம் வராமல் ஓடுற அளவுக்கான வார்த்தை தாங்க. அப்படி என்ன சொன்னார்? நாங்கள் சவார்கர் வழியிலோ
கோட்சேவின் வழியில வந்தவர்கள் இல்லை. நாங்கள் சவார்கர் வழியில் வந்தவல்ல, கோட்சே வழியில் வந்தவர்கள் இல்லை. நாங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கோ கோட்சேவின் வழியில் வந்தவர்களுக்கோ சற்றும் குறைந்தவர்கள் இல்லை. ஞாபகம் வச்சுக்க, அதான் மேட்ரு. நாங்கள் இந்த கோட்சே, கோல்வார்கரு, சவார்கரு அப்படின்னு உருட்டிட்டுலாம் வராத. உங்களெல்லாம் விட நாங்கள்லாம் அப்பாட்டக்கரு, அடிச்சு ஓட விடுவான். இது தமிழ்நாடு அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. அதில் மனசு ஒடிஞ்சு போய் பின்னங்கால் படரில் அடிக்க அப்படியே தெரிச்சு ஓடி இருக்கு பெருசு. எனக்கே வைத்தறிச்சலா இருக்க அளவுக்கு அப்பாவை அடிச்சு ஓட்டுனது எனக்கே வருத்தமாக தான்ப்பா இருக்கு. வருத்தம்ப்பா, எனக்கு வருத்தம்ப்பா. ஒரு ஆளுநர் என்று பாராமல் அடித்து ஓட விடுவது என்பது வருத்தமான விஷயம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் தமிழ்நாட்டில வந்து சிக்கியிருக்காரு. நாம மரியாதை கொடுக்குறவங்க, நம்ம யாரையும் மரியாதை இல்லாமல் நடத்த மாட்டோம். மரியாதை கொடுக்குறவங்க தான். அந்த மரியாதையை காப்பாற்றிக்க தெரியாத ஆளுகிட்ட போய் உட்காந்து நம்ம டியூஷன் எடுக்க முடியும்? அடித்து ஓட விட்டோம்னா அதுவே தெரிஞ்சுக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுலயும் எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படி என்ன பிடிக்காத விஷயம் இருக்கு அது பார்க்கணும்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்டோமா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று நம்ம பேசியிருக்கோம். அது இவருக்கு பிடிக்கல. அதை விட பிடிக்காத என்ன தெரியுமா, சிறுபான்மை மக்களும் ஈழத்தமிழர்களையும் ஒடுக்க நினைக்கிற CAA சட்டத்திற்கு ஒரு நாளும் நாங்கள் ஆவாசாமி போட மாட்டோம், தமிழ்நாட்டில் நிறைவேற்ற விட மாட்டோம் என்று அவர்கள் பேசியிருக்காங்க. அது ரொம்ப கடுப்பாயிருச்சு. மோடியவே அட்டாக் பண்ற மாதிரிலாம் அந்த மூடு, அதனால ரொம்ப காயப்படுத்திடுச்சு ஐயா RSS ரவிய. பேரிடர் நடந்தா கூட 2 வெள்ளம் வந்துருச்சுங்க, மக்களை அடிச்சு பிடிச்சு ஓடி போய் தண்ணிக்குள்ள கிடந்து காப்பாத்தி போட்டோம்ல. பேரிடர் வந்தாலும் எங்கள் மாநிலத்தின் வளர்ச்சியை ஒண்ணும் பண்ண முடியல உங்களால, அதான் தமிழ்நாடுன்ட்டாங்க. அது பாவம். 10 வருஷத்துல இந்தியாவை நாசமாக்கிட்டு நேரு மேல பழிய போடுற கும்பலுக்கு கொஞ்சம் கவலையாத்தான் இருக்கும். வெள்ள நிவாரண நிதி தராத ஒண்ணு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களாம். வெள்ள நிவாரண நிதி நீ தரல, அப்புறம் வருத்தமா தானே இருக்கும். அது நாங்க இத்தனை மரியாதையா கேட்டோம், உங்களால கொடுக்க முடியல. ஓடி ஓடி குஜராத்துக்கு அள்ளி எரிஞ்ச கும்பல் எங்களை பார்த்தா உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கு. ஓட்டுக்கட்டு வாங்கடின்னு மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு நிதி கொடுக்கல, அதை கேட்டாங்க. வெளிநாடு முதலீடுகளை நாங்க ஈர்த்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு நாங்கள் நேரடி வேலை வாய்ப்பை கொடுப்போம். 6,64,00,000 கோடி ரூபாயை நாங்க முதலீடா ஈர்த்திருக்கோம். 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கோம். மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு போட்டாங்க. இது உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்ன நம்ம G56 இன்ச்சுனால 1 லட்சம் பேருக்கு கூட வேலை கொடுக்க முடியல. அப்போ ஒரு பொறாம இருக்குதான் G லைட்டா அதை காட்டிட்டாரு உங்களுக்கு. புதுமை பெண் திட்டம் இருக்குல்ல, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல குழந்தைங்க படிக்கிறதுக்கு, உயர்கல்விக்கு. அந்த புதுமை பெண் திட்டத்தினால 34% பெண்கள் கூடுதலா கல்லூரியில வந்து சேர்ந்திருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. அது நமக்கு பெருமை தானேங்க. நம்ம பிள்ளைங்க படிச்சா நல்லது தானே. இந்தியாவில தமிழ்நாட்டில் தானே உயர்கல்வியில அதிகமா படிக்கிற பெண்கள் இருக்கிற மாநிலம். அப்ப கெத்தா தானே இருக்கும் அதை சொல்றதுக்கு. அது ஏன் உங்களுக்கு வருத்தம் வருது? ஆக இந்த காரணங்களால் நான் வந்து இந்த வாசிக்கல அப்படின்னு சட்டமன்றத்தில் வந்து ஓடி இருக்காரு நம்ம ஆளுநர் ரவி. என்ன சிக்கல் அப்படின்னா, ஆளுநர் ரவி ஓடின பிறகு கண்டனம் தெரிவிக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், எனக்கு தெரிஞ்சுங்க 1000 லட்சம் முரண்பாடு இருக்கு அன்புமணி ராமதாஸோடு. எனக்கு லட்சம் முரண்பாடு இருக்கு அவரோட. சாதி, அவருடைய கொள்கை, எனக்கு லட்சம் முரண்பாடு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இது மாதிரி காவிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது குறைஞ்சபட்சமாக அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், என் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அவமரியாதைனா நான் அதை கேட்பேனாவது கேட்கிறாரே அன்புமணி ராமதாஸ். நம்ம எடப்பாடியார் பெருந்தலைவர் ஏன் கேட்கல? அந்த தமிழை இந்த தமிழன்னு பட்டத்தை போட்டுக்கிட்டா போதுமா? தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனைனா கேட்கணும்ல தலைவர்கள். அவர் ஒண்ணுமே கேட்கல, அவர் வாட்டுக்கு இடக்கண்ணான் இருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டதை கூட இவர் கேட்கல. ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் கேட்டிருக்கணும்ல. தமிழ்நாட்டு மக்கள்னா உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிறையன்னு கேட்டிருக்கணும்ல. அண்ணாமலையை போட்டு அந்த அடி அடிக்கிறிய, அண்ணாமலையை வச்சு உருட்டுறீங்க. ஆனா உங்களை மேல கேட்க முடியல, ஏன்னா பயம், கூட்டாளின்ற பயம். இது ரொம்ப கேவலமா இருக்கு மிஸ்டர் எடப்பாடி. குறைஞ்சபட்சம் உங்க கட்சியினுடைய அறிக்கையா கூட நீங்க வெளியிடுங்க. இப்படி மௌனமா ஓடி ஒழிகிறதுக்குல அசிங்கமா இருக்கு. மக்கள் உங்களை புறக்கணிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக நமக்கு என்ன சந்தோஷம்? ஆளுநர் அடி வாங்குவதும், ஆளுநர் தலை தெறிக்க ஓடுவதும், ஆளுநர் பிரஸ் மீட் வைப்பதும் எல்லாம் பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் ரவி, நீங்க நினைக்கலாம் தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர விடாம நம்மளையே ஹைலைட் பண்ணி கேட்குற மாதிரி ஏதாவது உள்வேலை செய்யலான்னு 2 நிமிஷம் வாசிங்க, தெருவில் ஓடுனீங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் உங்களை பற்றியும் தெரியும், உங்கள் சித்தாந்தம் குறித்தும் தெரியும். நீங்கள் எங்களுடைய வளர்ச்சியை மறைக்கலான் இருக்கீங்க. நாங்கள் வீதி வீதியாக போய் சொல்லுவோம், தெரு தெருவாக சொல்லுவோம். எங்கள் மாநிலத்தினுடைய பெருமைகளையோ வளர்ச்சியோ நாங்கள் பேசல, எங்களுக்கு தயக்கமே கிடையாது.
ஆனால் அதை மாற்றிடலான்னு நினச்சிங்க பாருங்க, உங்கள் பருப்பு இங்கே வேகாது. ம்